வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் தமிழ் வீடியோஸ் ரிலேட்டடாக, அதாவது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தலைப்பு வாரியாக ஒவ்வொரு தலைப்புக்கும் விளக்கம் ப்ளஸ் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப்பும் அந்தந்த வீடியோலேயே கொடுத்துட்டு வரோம். ஆல்ரெடி யூனிட் 1 முடிச்சாச்சு. யூனிட் 2ல் இப்போது கிட்டத்தட்ட அதையும் முடிக்கனா அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை வாங்க. ஏன்னா சிலபஸில் நீங்கள் வரிசையாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் அந்த ஆர்டரில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை அப்ளை பண்ணி பின்னாடி வர கிராமர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முன்னாடி வீடியோஸை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. ஒருவேளை இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலவே இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். தமிழ் மட்டும் கிடையாது, ஜிகே, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் சேனலில் உள்ளே போய் பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும், உங்களை போஸ்டிங் வாங்க வைக்கிற வரைக்கும் உங்கள் கூட எங்களோட பயணம் கண்டிப்பாக தொடரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வாட்ஸ்அப் லிங்க்கும் இங்கே ஒரு ஃபேஸ்புக் ஸ்கேனரும் கொடுத்துருப்போம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சில டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வராது, மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க்கில் டெய்லி அன்னன்னைக்கு வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அதிலிருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடத்துவோம். அதுக்கு தேவையான கொஷின் பேப்பர்ஸ், ஆன்சர் கீ, ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் தான் உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது பாருங்கள் சிலபஸில். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. யூனிட் 1ம் நம்ம முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே டாபிக் தான். ஓகே, இந்த டாப்பிக்குள்ளே போகலாம் நம்ம இப்போது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குனா என்ன? பேச்சு வழக்கு அப்படிங்கிறது தமிழுக்கு மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லேயுமே தான். பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும், எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஓகேவா? ஈவன் நம்மளோட தமிழ் கூட இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? தமிழை. ஏன் அப்படின்னா தமிழ் வந்து ரொம்ப பழமையானதாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் பேசி பேசி வார்த்தைகள் வந்து அந்தந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழ்கிறவங்கனால மாறிடுது. இப்போது திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த ஏரியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த மலையாள வார்த்தைகள் வந்து அவங்களோட தமிழ் வார்த்தைகளில் கலக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ பேசும்போது, எழுதும்போது அப்படி இருக்காது. ஆனால் பேசும்போது வார்த்தைகளில் வந்து நிறைய சேஞ்சஸ் உருவாகும். இப்படி காலங்காலமாக மருவி பேச்சு வழக்கு வேறையாகவும் எழுதுகிற வழக்கு வேறையாகவும் மாறிடுச்சு நம்மளுக்கே. தமிழை வந்து இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வழக்கு இருக்குது, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு. ரெண்டுலேயும் தமிழ் மாறும். அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள். இப்போது வரையறை அப்படின்ன உடனே நான் எப்படி வாசிக்கிறேன்? பேச்சு வழக்கு என்பது வாயினால் பேசுவது ஆகும், இது சரியான இலக்கிய நடையில் அமைவது கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா பேசும்போது நான் எப்படி பேசுகிறேன்னா, இதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? பேச்சு வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வாயில் என்னென்னலாம் பேசுகிறோமோ அது எல்லாமே பேச்சு வழக்கு தான். இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இதுலேயே உங்களுக்கு தெரியும், அங்கே நான் எழுதியிருக்க பிடிஎஃப்பில் இருக்க வார்த்தைகளுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதையே திரும்ப சொல்லும்போது நான் சொல்கிற வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுதான் நம்ம இந்த டாப்பிக்கோட டிஃப்ரென்ஸும். பேச்சு வழக்கு பேசும்போது இருக்கிற வார்த்தைகள் எழுதும்போது இருக்காது. அதுமாதிரி எழுதும்போது யூஸ் பண்ணுற வார்த்தைகளை நம்ம பேசும்போது யூஸ் பண்ண மாட்டோம். ரெண்டுலேயும் தமிழ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா வழக்கு வந்து மாறும். அதுதான் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு.
சரி, இப்போ உண்மையிலே வரையறை என்னன்னு பார்க்கலாம். பேச்சு வழக்கு என்பது வாயினால் பேசுவது ஆகும். வாயில பேசுற எல்லாமே பேச்சு வழக்கு தான். தமிழுக்கு மட்டும் கிடையாது. இது எல்லா மொழிக்கும். அவங்க வாயால பேசுற எல்லா மொழியுமே பேச்சு வழக்கான மொழி தான். இது சரியான இலக்கிய நடையில் அமைவது கிடையாது. இது ரொம்ப கிராமட்டிக்கலா இருக்காது. எப்பயுமே பேச்சு வழக்குன்றது ரொம்ப கிராமர் ஃபில் பண்ணி கரெக்டா இலக்கிய இலக்கணம் எல்லாம் ஃபாலோ பண்ணி பேச மாட்டோம். அது யாரா இருந்தாலும். ஓகேவா? இப்போ வந்து உட்காருங்க, வந்து உட்காருங்கள், வந்து அமருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டான். வா உட்காரு, அவ்வளோதான் சொல்லுவோம். சரியா? அதுதான் இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இதில் பொதுவாக சொற்கள் குறுகி ஒலிக்கும். குறுகினா குறில் எழுத்துக்கள் தான் வருமா அப்படின்னு அந்த மீனிங் இல்லை. ஒரு லென்த்தா சொல்ற வார்த்தையை ஷார்ட்டா சொல்லுவோம். பேசும்போது எப்பயுமே பேச்சு மொழியில, பேச்சு வழக்குல எந்த ஒரு வார்த்தையுமே சுருக்கி சொல்லுவோம். அதுதான் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள். வந்து அமருங்கள் அப்படின்றது பதிலா வா உட்காரு அவ்வளோன்னு சொல்லிடுறோம். அவன் பாடல் பாடினான் அப்படின்னா அவன் பாட்டு பாடினான்ப்பா அப்படின்றோம். இல்லை பாடினான்றத வெறும் பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவோம். அதுதான் இதோட மீனிங். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. போய், படிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, வளருது, இறங்குறாங்க, வாரான். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பேச்சு வழக்கு. இது பாருங்க, இதெல்லாம் புக்கில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணவே மாட்டோம். பேசும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இதே வார்த்தைகள் எழுத்து வழக்குல எப்படி மாறுதுன்றதையும் நான் பின்னாடி கொடுத்துருப்பேன். இப்போ இதை இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்தது வகைகள். இந்த பேச்சு தமிழவே 2 வகையா பிரிக்கிறாங்க. சமூக வழக்கு, வட்டார வழக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. சரியா? அடுத்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரம், ஒரு ஏரியா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. இதை தான் 2 வகையா பேச்சு வழக்கவே 2ஆ பிரிக்கிறாங்க. சமூக வழக்கு, வட்டார வழக்கு அப்படின்றது. இப்போ ஒரு சொசைட்டி ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டி பீப்புளெலாம் இப்படி தான்ப்பா பேசுவாங்க அப்படின்னு ஒரு செட் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அதே இது ஒரு ஏரியாவை சேர்ந்த பீப்புள் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரி பேசுவாங்க. அதுக்குள்ள பல சொசைட்டி இருக்கும். ஆனால் அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பேச்சு இருக்கும். அதுக்குள்ள உள்ள போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு சொசைட்டியும் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி 2 வகையில பிரிக்கிறாங்க. ஒரு சமூகமா பேசுற வழக்கும் இருக்கு. ஒரு ஏரியாவை சேர்ந்தவங்க, ஒரு வட்டாரத்தை சேர்ந்தவங்க பேசுற வட்டார வழக்கு முறையும் இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கு உள்ள மக்கள், இங்குன்னு போட்டுக்கோங்க. இங்கு உள்ள மக்கள் அனைவரும் தமிழை ஒரே மாதிரி பேசுவதில்லை. இடத்திற்கு இடம் தமிழ் மாறுபடுகிறது. அதுதான் முக்கியம். நம்ம தமிழ்னு சொல்றோம். இப்போ இந்த சமூக வழக்கு, வட்டார வழக்குன்றது என்னன்னு பாருங்களேன். சமூக வழக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ தமிழ் பீப்புள்னா இப்படி தான் பேசுவாங்கப்பா. தெலுங்குக்காரங்களா அவங்க இப்படி தான் பேசுவாங்க. மலையாளமா அவங்க கொஞ்சம் இப்படி பேசுவாங்க, மூக்கில் பேசுவாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு அந்த மொத்த சமூகத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கனால இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மத்தவங்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்துட்டா மதுரைக்காரங்களா அவங்க பேச்சு இப்படி இருக்கும்ப்பா. கோயம்புத்தூர்காரங்களா கொஞ்சம் இழுத்து பேசுவாங்க. திருநெல்வேலிக்காரங்களா வாழ போலன்னு பேசுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அதுக்குள்ளேயுமே வட்டார வகையில மாறும். இதைத்தான் சொல்றோம். ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கான ஒரு பேச்சும், அதே இது ஒரு வட்டார வகையிலையும் பேச்சுக்கள் மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. பிராமணர் பேச்சு தமிழ். பிராமினோட பேச்சுன்னே தனியா இருக்கு. அவங்களுக்குன்னு வார்த்தைகள் டிஃபர் ஆகும் நிறையா. பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஆத்துக்காரர் அப்படின்னா கணவர். அவாள் அப்படின்னுவாங்க இல்லையா? அவாள்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய சினிமாவில் நம்ம இப்ப எல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளுக்கே நிறைய வார்த்தைகள் பிராமணர் வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. திருநெல்வேலி சைடு பாருங்க. இங்கிட்டு, அங்கிட்டு, இங்கிட்டுன்னுவாங்க. அப்படின்னா இங்கே, அங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அங்கிட்டு வா, இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுதான் அப்படின்வாங்க. சொல்லுதான்னா சொல்லுகிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்லுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது சென்னை பேச்சு தமிழ். சென்னை பேச்சு தமிழ் நம்மளுக்கு தெரியும். இசுத்துக்கொண்டு அப்படின்னா
இஸ்துக்கிட்டு வா, இஸ்துக்குன்னு வா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இழுத்து கொண்டு, அவனை இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த அர்த்தம். அடுத்து பேஜாரா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா தொந்தரவாக போயிற்று. அவனோட ஒரே பேஜாரா போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தொந்தரவா போச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மதுரை பேச்சு. மதுரையிலயும் பாருங்க, அங்கிட்டு இங்கிட்டுன்ற வார்த்தை மதுரையிலயும் வரும். ஏன்னா மதுரை, திருநெல்வேலி எல்லாமே கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல தானே. அதனால அந்த அங்கிட்டு, அதாவது அங்கேன்னு சொல்லலாம், இல்ல அந்த பக்கம் சொல்லலாம். ஓகேவா? அதான் அங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பூரான். பூரான் அப்படின்னா பூரான் கிடையாது. பூரான்னா எல்லாம், அனைத்தும், எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலாம். அது பூராத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை சைடு இந்த பழக்கம் இருக்கு. அது பூரா வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அது எல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்னு. அடுத்தது கொங்கு பேச்சு தமிழ். கொங்கு அப்படின்னாலே கோயம்புத்தூர் சைடு. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஆறு ஆறு அப்படின்வாங்க. ஆறுனா யார் அப்படின்னு அர்த்தம். யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க ஆறு அப்படின்னுவாங்க. அடுத்து ஏனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏனத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து ஏனம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனம்னா பாத்திரம் அப்படிங்கிற வார்த்தை. இதெல்லாமே பாருங்க, எல்லாமே தமிழ் வார்த்தைகள் தான். ஆனா இடத்துக்கு இடம் மாறுபடுது. இதுதான் பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு மாறும், எழுத்து வழக்கு மாறாது. இப்ப பேச்சு வழக்குனா என்னன்னு ஓரளவு ஐடியா உங்களுக்கு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எழுத்து வழக்கு. எழுத்து வழக்குனா என்ன? வரையறை பார்க்கலாம். எழுத்து வழக்கு என்பது கையினால் எழுதுவது ஆகும். கையில நம்ம எழுதுறோம் இல்லையா? எழுதுறோம்னா நம்ம சும்மா வீட்ல இருக்கவங்களுக்கு லெட்டர் எழுதுவோம், வாட்ஸ்அப்ல எழுதுவோம், அதெல்லாம் கிடையாது. அது பேச்சு வழக்கு மாதிரியே டைப் பண்ணிருவோம். அது கிடையாது. ஒரு ப்ராப்பரா ஒரு புக் எழுதுறது, ஒரு பத்திரிக்கை எழுதுறது, ஒரு நூல் எழுதுறது, கவிதை எழுதுறது. கவிதை கூட ஹைக்கூ கவிதைன்னு சொல்லி இப்ப பேச்சு வழக்குல வந்துருச்சு. பத்திரிக்கைகளுக்கு வந்து ஆர்டிகிள்ஸ் எழுதுறது, இப்படி எழுதுறது. இப்ப உங்களுக்கே குடுக்குறதுக்கு நாங்க அந்த பிடிஎஃப் எழுதுறோம். ஓகேவா? ஒரு சாம்பிளா வந்து ஒரு இதில எழுதி தான் நாங்க உங்களுக்கு டைப் பண்ணி பிடிஎஃபா குடுக்குறோம். அப்ப அந்த எழுதும்போது நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்றோம். இதுதான் எழுத்து வழக்கு. இது சரியான இலக்கிய நடையில் அமைவது உண்டு. இது கரெக்ட்டா ப்ராப்பரா கிராமரா தான் இருக்கும். இப்ப சரியான இலக்கிய நடையில் அமையும், வரும். ஆமா அப்படிதான் இருக்கும். அப்படின்னு நான் குடுக்க முடியுமா இதுல? கிடையாது. கரெக்ட்டா ப்ராப்பரான வார்த்தைகள் போட்டு இலக்கணம், இலக்கியம் எல்லாம் கொண்டதா இருக்கும். இவ்வழக்கில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். ஒரு வார்த்தைனா அது தெளிவா முழுசா எழுதுவாங்க. ஓகேவா? வர்றான், அவன் வர்றான்ப்பா அப்படின்னுவோம். வாரான், வாரான், வாரானா அப்படின்னு கேட்டா, ஆமா வாரான், வாரான். ஆனா உண்மையிலே வருகின்றான் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அப்ப அந்த வருகின்றான் அப்படிங்கிற முழு வார்த்தையை எழுதுறது எழுத்து வழக்கு. அதவே குறுகி வாரான், வர்றான், வருவான் அப்படின்றது வந்து பேச்சு வழக்கு. பாருங்க, முன்னாடி நான் கொடுத்துருந்தேன்ல போயி, அந்த மாதிரி பாருங்க, அது எதுன்னு சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் இல்லையா பேச்சு வழக்குக்கு, அந்த பேச்சு வழக்குக்கு தான் போயி, பிடிக்கிறாங்க, வளருது, இறங்குறாங்க, வாரான். அதுக்கு எழுத்து வழக்கு எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், போய் பிடிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் கொடுத்தோம். இங்கே பிடிக்கின்றனர், வளர்கின்றது, இறங்குகின்றனர், வருகின்றான், வாரான் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. இங்கே வருகின்றான். இந்த மாதிரி ஃபுல்லாக இலக்கண நடையோட எழுதுறதுக்கு பேர் தான் எழுத்து வழக்கு. விளக்கம் பாருங்க. எழுத்து வழக்கு இடத்திற்கு இடம் மாறுபடாது. எல்லோருக்கும் புரியக்கூடிய, எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு பொதுமொழியாக அமையும். ஏன் வந்து இந்த எழுத்து மொழியை எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறோம்னா, அது எல்லாருக்கும் புரியும். நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை வகையான தமிழ் இருந்தாலும், ஒரு தமிழ் பாடப்புத்தகத்தை கொடுத்த உடனே அதை எந்த இப்போ திருநெல்வேலிக்காரங்களும் மதுரைக்காரங்களும் எங்களுக்கு இது புரியலை, சென்னைக்காரங்களும் இது புரியலைன்னு சொல்ல போகிறாங்களா? எல்லாமே பாடப்புத்தகம் எல்லாருக்கும் பொதுவானது. அது எல்லாருக்கும் புரியுது. ஏன் அப்படின்னா எழுத்து மொழி பொதுவானது, எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்ம புத்தகங்கள் எல்லாத்துலேயும் அந்த வார்த்தைகளை தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். அதனால அது என்றைக்குமே மாறாது, இன்னி வர காலங்கள்லையும். பொதுவாக அந்த எழுத்து வழக்கை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? அரசாங்க கடிதங்கள், ஆவணங்கள், பத்திரிகைகள், பாட புத்தகங்கள்,
மேடை பேச்சுக்கள் போன்ற இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மேடை பேச்சு வந்து இப்போ வந்து கேஷுவலாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி இந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக நல்ல வார்த்தைகளை போட்டு பேசுகிறது வந்து மேடை பேச்சுகளில் இதெல்லாம் இப்போ பயன்பட்டு வருது. இந்த வானொலி, ரேடியோ, டிவி இதில் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த பேச்சு வழக்குனா என்ன, எழுத்து வழக்குனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து கொஷினில் கொடுப்பாங்க. ஒரு கொஷினில் வந்து பேச்சு வழக்கில் ஒரு 2 வார்த்தை இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல எழுத்து வழக்கு வார்த்தைகளை போட்டு ஆன்சரை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதல் சொற்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. விக்கும் அப்படின்னா விற்கும், ஆயுதம் ஆயுதம், இலை இலை, உலகம் அப்படின்னா உலகம், எம்மாய் எப்பாய், எமாய் எப்பாய் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஆனால் அம்மா அப்பான்றது தான் கரெக்டான ஃபார்மேட்டு. உரல் உரல், தலை தலை, வச்சான் வைத்தான், பில்லு பில்லு இல்லைப்பா, இது பிஐஎல்எல் பில், அது கிடையாது. பில்லு பில்லு கட்ட தூக்கிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. புல் அப்படின்றது தான் பில்லுன்றாங்க. 2 அப்படின்னா 2, பொண்ணு பெண், பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்வாங்க. பொண்ணு கிடையாது, பெண், பெண் பார்க்க போகிறது. ஓகேவா? குத்தம் குற்றம், மற்றது மற்றது, வித்தான் விற்றான், நாத்து நாற்று, நாற்று நட போகிறோம் அப்படின்வாங்க. நாற்று நட செல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கிடையாது. நாற்று நட போகிறோம்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ பேச்சு வழக்கு அவ்வளோ மாறுது எழுத்து வழக்குல இருந்து. காய்ச்சுது, மாங்காய் அப்படியே காய்ச்சுது, காய்ச்சி காய்ச்சி தொங்குச்சு அப்படி சொல்லுவோம். காய்ச்சு அப்படின்றது ஒரு வார்த்தையே கிடையாது. காய்த்தது அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. உலர்ந்து உலர்ந்து, சேர்ந்து சேர்ந்து, இல்லாம இல்லாமல், வரல அவன் வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வரவில்லை. கொரவலை குரல் வலை, கொரவலை கொரவலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேய்ச்சல் மேய்ச்சல், கோத்து கோர்த்து, வெத்தலை வெத்தலை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வெற்றிலை, நெத்தி நெற்றி. இதெல்லாம் சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நிறைய வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு வேறு பிடிஎஃப்பில் கிடைச்சாலும் சரி, நீங்கள் வந்து இல்லை எங்கே பார்க்குறீங்களோ, ஓ இது பேச்சு வழக்கு தானே, உண்மையான வார்த்தை இதுக்கு என்ன அதுன்னு நீங்களாம் சொல்லி சொல்லி பாருங்கள். நீங்கள் பேசுகிற நிறைய வார்த்தைகளுக்கு நீங்களே அதுக்கு ஒரு ஒரிஜினல் வேர்டு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் அதில் இருக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. தேர்வு நோக்கில் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்புக்குமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த தலைப்புக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. நாய் ஊளையிடும், நாய் குரைக்கும், நாய் கத்தும், நாய் சத்தமிடும். நாய் குரைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு சொல். ஏன்னா நம்ம பேசும்போது ஒருவேளை நாய் கத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா நைட்லாம் அப்படி சொல்லுவோம். நாய் சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு, நாய் ஊழட்டுக்கே இருந்துச்சு நைட்லாம் அப்படிலாம் சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எல்லாமே பேச்சு வழக்கு. உண்மையிலே நம்ம எழுத்து வழக்கில் எழுதும்போது நாய் குரைக்கும் தான் எழுதணும். அதுதான் மரபு சொல். ஓகே, அடுத்தது பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழியை தேர்ந்தெடு. பேச்சு வழக்கு இல்லாமல் ப்ராப்பராக ஒரு பழமொழி இதில் இருக்குது, இந்த 4ல் 1. அது எதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. இதில் என்ன இருக்குது பார்த்தாலே தெரியுது, இதில் பேச்சு வழக்கு வார்த்தைகள் நிறையா இருக்குது. அடுத்து அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. இது ஒரு பழமொழி. இதுலேயும் அள்ளுறவன் கிள்றவன் இதெல்லாமே பேச்சு வழக்கு தான். அதனால் இது வந்து கிடையாது. அடுத்து அம்மாசி இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அம்மாசின்றது அமாவாசை. ஓகேவா? அமாவாசை இருட்டில் பெருச்சாலி எங்கே போகுதோ, இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியாமல் அது போகிற இடம் போகிற அதுக்கு பாதை தான், சிக்கிற இடத்துல எல்லாம் போகும். இதுவும் பேச்சு வழக்கு வார்த்தை நிறைய இருக்குது. கடைசியில் பாருங்கள், அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். பார்க்கும்போது இதுலேயும் பேச்சு வழக்கு வார்த்தை இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா தெளிவாக பார்த்தோம்னா எல்லா வார்த்தையும் ப்ராப்பராக தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த தான் வந்து பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழி. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டையும் ப்ராப்பராக எழுதணும். வரிசையில் ஒழுங்கா நெல்லு அப்படிங்கிறது தான் கொஸ்டின்.
ஓகேவா? அந்த இதை எழுத்து வழக்கில் ப்ராப்பராக கொண்டு வந்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. வரிசையில் ஒழுங்கா நில்லு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து வரிசையில் ஒழுங்காக நில். கீழே பாருங்க, ஆப்ஷன் டிலையும் வரிசையில் ஒழுங்கா நில் அப்படின்னு இருக்கு. அதில் ஒரு கா மட்டும்தான் விட்டு போயிருக்கு. நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டீங்கன்னா டக்குன்னு அதை அடிச்சிருவீங்க. ஏன்னா கொஷினில் அது ஒழுங்கான்னு இருக்கு இல்லையா, அதவே அப்படியே போட்டுருவீங்க. வரிசையில் ஒழுங்காக நில் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. கொஷின் என்னன்னா, சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேங்காயை வந்து எடுத்தது போக அந்த கீழே இருக்க ஓடை தான் சிரட்டைன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கொட்டாங்குச்சி தான் தமிழ் வார்த்தையா, சிரட்டைங்கிறது தமிழ் வார்த்தையா? சிரட்டை தான் தமிழ் வார்த்தை. நம்ம கொட்டாங்குச்சின்னு எடுத்துடக்கூடாது. இப்போ அகப்பை அப்படின்றது இருக்குது, கரண்டின்னு இருக்குது, இதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. இல்லை, அப்போது கொட்டாங்குச்சி சிரட்டையில் எது கரெக்டுன்னா சிரட்டைன்றது தான் கரெக்டு. ஆனால் இதில் மாற்ற வேண்டியது என்ன தெரியுமா? நீத்து பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த தண்ணி, பழைய சோறு வடித்த தண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அது. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டுபிடி. பேச்சு வழக்கில் இருக்கு, மற்றதெல்லாம் ஒன்று மட்டும் ப்ராப்பராக இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முருகா வந்தியா, முருகா வண்டியா, முருகா வந்து விட்டாயா, முருகா வந்துட்டியா. இந்த ஃபஸ்ட்டு 2 கடைசி 1 எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ராப்பராக ஒரு எழுத்து முறையில் இருக்குது, எழுத்து வழக்கில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. இப்படி தான்ப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது இவ்வளோதானா அப்படின்னு தோணும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து அந்த டெஃபினிஷனு, அதுக்கான அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கொஸ்டினில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரி, இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாப்பிக்கில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.